சரி வாங்க இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கான கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்துல 4 பொது தொகுதிகளும், ஒரு தனி தொகுதியும், ஒரு பழங்குடியினருக்கான தொகுதியும் இருக்கு. இதுல முதலாவதா பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா ராசிபுரம் தனி தொகுதி. ராசிபுரம் தனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த மதிவேந்தன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார். அதே போல அதிமுகவை சேர்ந்த டாக்டர் சரோஜா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. கடந்த முறை இங்க திமுக வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா 90,727 வாக்குகள். அவங்க 90,727 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரோஜா அவர்கள் 88,775 வாக்குகள் தோல்வி அடைந்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மார்ஜின் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு 2000 ஓட்டு வித்தியாசம் தான் தோத்துருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த முறை அதிமுக கூட்டணி தேமுதிக இருந்தா இந்த தொகுதி அதிமுக ஈஸியா வின் பண்ணிருப்பாங்க. சோ தற்போதைய சூழல்ல இந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 39%, அதிமுக 43%, பாட்டாளி மக்கள் கட்சி 2%, தமிழக வெற்றிக் கழகம் 7%, நாம் தமிழர் கட்சி 3%, தேமுதிக 2%, மற்றவை 4%. அதாவது தற்போது சூழல்ல இந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ அவங்க நல்ல கூட்டணி வச்சாங்க இந்த தொகுதி ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.